சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை, வேலைவாய்ப்பில் முன்னுரிமை மற்றும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்ற வாக்குறுதியெல்லாம் வெற்று மேடை பேச்சாக மாறிப்போயுள்ளது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞரை காதலித்ததற்காக 22 வயது கல்லூரி மாணவி சொந்த சகோதரனால் இரும்பு கம்பியால் அடித்து ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிக்கும் திராவிட மாடலின் பேச்சு வெற்று விளம்பரம் என்பதை வெளிக்காட்டியுள்ளது. சாதி மாற்றி திருமணம் என பேசும் திமுக ஆட்சியில் மாற்று சாதியை காதலித்ததற்கே இளம்பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார். மேடைக்கு ஒரு பேச்சு, நிர்வாகத்தில் மெத்தனம் என செயல்படும் ஸ்டாலின் அரசு ஆணவ படுகொலைகளை கண்டும் காணாமல் மௌனம் சாதிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கடையடைப்பு போராட்டம் காரணமாக உணவகங்கள் மூடப்பட்டதால் பசியோடு தவித்த சுற்றுலா பயணிகள் அம்மா உணவகத்தில் குவிந்தனர். இ பாஸ் முறையை ரத்து செய்வது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வியாபாரிகள், உணவகங்கள் உள்ளிட்ட கடைகளை அடைத்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் குளுகுளு சீசனை அனுபவிக்க வந்த சுற்றுலா பயணிகள் தங்கள் பசியை தணிக்க அங்கும் இங்கும் அலைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது மத்திய பேருந்து நிலையம் அருகே இருந்த அம்மா உணவகத்தை நோக்கி ஏராளமானோர் படையெடுத்து தங்கள் பசியை போக்கிக் கொண்டனர். ஏழைகளுக்கு அட்சய பாத்திரமாக அம்மா உணவகம் திகழ்ந்து வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. இத்தகைய ஏழைகளின் நண்பனாக இருக்கும் அம்மா உணவகத்தை ஸ்டாலின் அரசு மூடு விழா காண துடிப்பதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் அம்மா உணவகத்தில் இன்னும் பல்வேறு வகையான உணவுகள் கிடைக்கும் வகையில் மேம்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மகன் கலப்பு திருமணம் செய்ததால் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து 8 மாதங்களாக ஊருக்குள் அனுமதிக்க மறுத்து வருவதாக கூலி தொழிலாளி வேதனை தெரிவித்துள்ளார். நீரார்பட்டியைச் சேர்ந்த நாகரத்தினத்தின் மகன் ராஜசேகர் வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை கலப்பு திருமணம் செய்துள்ள நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்த கிராம மக்கள் நாகரத்தினத்தின் குடும்பத்தை ஊரில் இருந்து விரட்டி அடித்ததாக கூறப்படுகிறது. சொந்த ஊரில் உள்ள சொத்துக்களை பராமரிப்பதற்கு கூட அனுமதிக்க தடை விதித்துள்ளது குறித்து காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்தும் தீர்வு கிடைக்கவில்லை என நாகரத்னம் வேதனையோடு தெரிவித்தார். இந்தியாவுக்கே சமூக நீதியை திராவிட மாடல் அரசுதான் கற்றுத்தந்ததாக வீராப்பு பேசும் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தீண்டாமை கொடுமை தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். என் மகன் கலப்பு திருமணம் பண்ணதுனால என்னை ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. நாங்களும் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தோம். யாருமே அதை பெருசாக எடுத்துக்கிறல. அதனால் இப்போ குலசாமி எங்கள் பாட்டை வச்ச கோயில் தான் அது. அந்த இடத்துல நாங்கள் கோயில் கும்பிட கூட எங்களை அனுமதிக்க மாட்டாங்க. வரி வாங்கக்கூடாது. யார் பேசினாலும் கூட அவங்கள போய் வைக்கிறாங்க. அவங்க கூட ஏன் பேசுகிறீங்க வைக்கிறீங்கன்னு இந்த மாதிரி நடந்துக்கிறதுங்க. இதை நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல இது பண்ணி கொடுக்கணும். நீங்கள் உன் மகன் கலப்பு திருமணம் செஞ்சதுனால நீங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களோட ஊரில் யாராவது பொதுமக்கள் பேசினாலும் அவங்களோட பேசக்கூடாது, உங்களை ஊரை விட்டு தள்ளி வைப்பேன் அப்படின்னு சின்ன கணேசன் நாகராஜ் இவங்கெல்லாம் சொல்லி எங்கள் கூட யாரும் பேச மாட்டாங்க.